அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸோட முன்பகுதியில கிராஸ் பட்டி, யோக்கு இல்லாட்டினா பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அந்த ப்ளவுஸோட மேல் பகுதிக்கும் கீழ வரக்கூடிய அந்த பெல்ட், கிராஸ் பெல்ட்டு, கிராஸ் பட்டி இல்லாட்டினா வெறும் பட்டி, இல்லன்னா யோக்கு இது மாரி எது வேணாலும் நீங்க சொல்லலாம். அந்த அந்த பகுதிய வந்து எந்த உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கும், மார்பகம் இருக்கிறவங்களுக்கும், அது எந்த மாரி டைப்ல அத கட் பண்ணணும். சைடுல இப்ப சென்டர் பகுதியில அதனுடைய அகலம் வந்து எவ்வளோ உயரம் அதிகமா வைக்கணும், கம்மியா வைக்கணும், ஏன் வைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள பத்தி இந்த ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கும். இத தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா, இதுல முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல இருந்து எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், நீங்க ஒரு தனியா ஒரு கிளாஸ்க்கு போய் அட்டெண்ட் பண்ண அத்தன விஷயங்களையும் நீங்க கத்துக்க முடியும். புரியல அப்படின்னா கூட ஒரு தடவைக்கு 2வது தடவையும் ஒரு தடவ உன்னிப்பா அத வீடியோவ தொடர்ச்சியா பாருங்க. ரொம்ப தெளிவா புரியும். அதே மாரி முதல் வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா தான், இன்னும் நெறையா சந்தேகங்கள் வராம அத அந்த வீடியோ தொடர்ச்சியா பார்க்க முடியும். இந்த ஒரு வீடியோவ பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. ஏன்னா, இது வந்து ஒரு 77 வீடியோவுல இது ஒரு வீடியோ அவ்வளோதான். அதனால இந்த ஒரு வீடியோவிலேயே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அத்தன விஷயத்தையுமே இதுல பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த அளவு எடுக்கும்போதே அவைங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாரிலாம் இது இந்த பட்டிக்கு இந்த மாரி விடுறதுக்கு அளவு எடுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறத முதல் வீடியோல இருந்தே இருக்கும். 2வது அந்த பொம்மைய வச்சு அளவு எடுக்கும்போதும் சில டவுட்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க. பட்டி சம்பந்தப்பட்ட நெறைய விஷயங்கள வந்து அதிலயும் சொல்லியிருப்பாங்க. 3வது கட்டிங் போடும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டிய பத்தி நெறைய விஷயங்கள அதுல சொல்லியிருப்பாங்க, மார்க் பண்ணும்போது. அதே மாரி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் இதுல மட்டும் தான் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க முதல் வீடியோல இருந்து தொடர்ச்சியா பாருங்க. எல்லா வீடியோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு இடமில்லாம இந்த வீடியோ பார்க்கலாம். எல்லா மார்க்கிங்குமே போட்டுட்டு ஃபைனலா இத கட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இதே அளவுல இப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாட்ச் மட்டும் போட்டா போதும். மேம் நான் ஜெயஸ்ரீ பேசுறேன் மேம். சொல்லுங்க. அந்த கீழே இருந்து 3 இன்ச் மேல ஏத்துனீங்க இல்லையா? அதுல இருந்து எல்லாத்துக்குமே 1.25 இன்ச் தானா தள்ளி அந்த டிஸ்டன்ஸ் பண்றது? இது சொல்றீங்களா? இல்ல. இந்த நம்ம சைடு இங்க சொல்றீங்களா? பட்டி பக்கத்துல இந்த சைடு மேடம். இந்த சைடு. இங்க மிட் பாயிண்ட்ல சொல்றீங்களா? நீங்க ஆமா. எந்த டாட்னு சொல்லுங்க. நான் எனக்கு புரியும். ஏன்னா இப்ப இது வந்து சென்டர் டாட், இது ஃப்ரண்ட் டாட், இது ஆர்கோல் டாட். அந்த சென்டர் இல்ல மேடம், அந்த சென்டர் டாட்ல இருந்து அந்த ஹூக் பட்டி வரைக்கும் கிராஸ் எடுத்திருக்கீங்கல்ல, அதுல 1.25 இன்ச் மைனஸ் பண்ணீங்க. அது காமனா எல்லாருக்குமே 1.25 இன்ச் மைனஸ் பண்ணவான்னு கேக்குறேன். அதுதான் நான் உங்களுக்கு அதுல அந்த இதை வச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு கப்பு வெட்டல அப்படின்னா நீங்க இது எவ்வளவு வேணாலும் மேல ஏத்தலாம். சப்போஸ் கப்பு வெட்டுது அப்படின்னா இதை வந்து நீங்க இறக்கிதான் ஆகணும். சரிங்களா? இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டாட்னுடைய டிஸ்டன்ஸ் கூட நீங்க இங்க 3 இன்ச் வருதான்னு நம்ம செக் பண்ணுங்கிறது இல்ல. அதுல என்ன வருதோ அதை அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். பார்த்தா கரெக்டா 3 இன்ச் நமக்கு என்ன அளவு வரணுமோ அது வந்துடும். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்படி கிராஸ் பண்ணும்போது நெக்கினுடைய வைடு எவ்வளவோ அந்த அளவு தானே இங்க வச்சு நம்ம ஸ்லாண்டிங் கொடுப்போம். இப்ப இதுல அதை கூட நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட கரெக்டா கொடுத்துட்டு டாட்டை கரெக்டா கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சப்போஸ் ஓரளவுக்கு ஹெவி பஸ்ட் அப்நார்மல் சைஸ் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது தள்ளி வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம அவுட்டர்ல கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த லைனே வந்து ஒரு 1/2 இன்ச் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 3.5 இன்ச்சாவது அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது ரொம்ப ஹெவி பஸ்டா வரும்போது தான். நீங்க ஒரு 50 வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. இது அப்படியே நீங்க வெட்டினீங்கன்னாவே போதும். சரிங்களா? மேம் நான் ஜெயஸ்ரீ கேட்ட டவுட் வந்து நான் அந்த சைடு கேட்கல, இந்த சைடு 3 இன்ச் மேல இது பண்ணீங்க இல்லையா? அதுல ஒரு 1.25 கொடுக்கறது சொன்னீங்க தானே? இது சொல்றீங்களா? அதுதான் கேட்டேன். இல்ல இந்த சைடு அவங்க கேட்டது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்னா யோக் சைடு. அந்த பக்கம் தான் நீங்க கை வைக்கிற அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது. உங்களுக்கு மிடில் செஸ்ட்ல இருந்து வெயிஸ்ட் ரவுண்ட நீங்க மைனஸ் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஏன்னா நீங்க மறுபடியும் அதையே ரிப்பீட்டடா கேட்டீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். பேசிக்கான விஷயங்களை வந்து நல்லாவே நீங்க வந்து ஒரு சில ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இப்போ இவ்வளவு கிளாஸ் போனது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரவே கூடாது. அது எங்க இருந்து எடுக்கிறாங்க, எப்படி அப்ளை பண்றாங்க, அது எதனால, அந்தந்த டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அது எல்லாம் தான் பேசிக்குங்க. அதை வந்து நீங்க மறுபடியும் டவுட்டா கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து இப்ப எடுத்த கிளாஸ்லயே மெயினா நான் மெஷர்மெண்ட்ஸ் பத்தி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து ஒரு இடத்துல நான் ஒரு டாட் அப்ளை பண்றேன்னா அது எங்க என்ன அளவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிக்கணும்.
சரிங்களா? சொல்றதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே மறுபடியும் டவுட் வரும். அப்புறம் உங்களுக்கு கேட்டாலும் சொல்றதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றது. சரிங்களா? ஓகே இந்த சைடுல வர்றத நீங்க எப்பவுமே டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு தான் சொன்னேன். இப்போ 1.5 இன்ச் வந்துச்சு அப்படின்னா ஒரு 1.25 வைங்க. நீங்க 1.5 கொடுத்துட்டீங்கன்னாலும் அது எக்ஸஸா வரும். நம்ம வெட்டுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால அதை இது பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு இப்போ வந்த டாட்டா நீங்க மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திரும்ப வருது அப்படின்னா அதை வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது ஏன் வருது அப்படின்றத ஒரு 2-3 டைம் நீங்க வந்து மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேம் இந்த சைட்ல 3 இன்ச்சஸ் மேல ஏத்துனீங்கல்ல மேம், அது வந்து ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கும் அந்த 3 இன்ச்சஸ் தானா இல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். ஆனா கான்ஸ்டன்டா ஒரே அளவு வேணும்னா 3 இன்ச்சஸ் வைக்கலாங்க. அதுக்கு மேலயும் வைக்கலாம், குறைக்கவும் செய்யலாம். அது வந்து நம்ம விருப்பம் தான். 3 இன்ச்சஸ் வச்சு பார்த்துட்டு ஆமா. எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் உங்களுக்கு மாறும்போது நீங்க அது எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே மேம். இந்த பிசுறு மட்டும்தான் வெட்டுறேன். நீங்க எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இதெல்லாம் வெட்டிடாதீங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இது வந்து ஆம்ஹோல் வந்து நீங்க இந்த இடத்துல இது பண்ணும்போது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துட்டு இருக்க மெஷர்மெண்ட்டை விட இப்போ 9.5 இன்ச்சு என் மார்க்கிங் வருது. அதனால நான் அது கரெக்டா தான் இருக்கு. 9.25 வர இடத்துல 9.5 வருது. நான் அதை நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லைன்ல வச்சுக்கோங்க. அதே 3 இன்ச்சு தான். அந்த மார்க்கிங் வர இடத்துல நாட்ச் போட்டுக்கோங்க. இது மடிச்சு போடுறது என்ன காரணம்னா ஈவனா வரணுங்கிறதுக்காக. இப்போ இதுல வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி சென்டர் டாட் இங்க வருது. அதே மாதிரி இதுல இருந்து இங்க வரும் டாட். இதை வந்து நம்ம நீடில்ல மார்க் போடுவோம். இது எங்க டிசைட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு கீழே வேணும் அப்படின்னா இந்த நீடில் வச்சு இங்க வந்து நீங்க டாட் போட்டுக்கோங்க. நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கேப். இது ஒரு 1.25 வந்துச்சு அப்படின்னா இது மட்டும் கொஞ்சம் தூரமா வரும். ரொம்ப தூரமா போயிடக்கூடாது. இந்த ரவுண்டுனா ஒரு ரவுண்டுக்குள்ளேயே எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். இதுக்கு நேரா இதை போட்டுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இந்த டாட்டுக்கு நேரா இதை வந்து நம்ம பிடிச்சிருவோம். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு நேரா இதை பிடிச்சிருவோம். இதை வந்து இங்க பிடிப்போம். இப்போ உங்களுக்கு இதை பிடிக்கும்போது இந்த அளவு தான் வந்து உங்களுக்கு கப் ஷேப்புக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வந்து அதிகமா வச்சு இப்போ 1.5 இன்ச் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கப் ஷேப் வந்து லூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த போர்ஷன் இவ்வளவுதான் லூஸ் வருது அப்படின்னா இந்த அளவு தான் நம்ம பிடிக்கணும். இதை நீங்க கீழே இந்த ஸ்ட்ரைட் வேண்டாம்னா கூட இதை நீங்க வெட்டிக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து இது நம்ம ஒரு ஃபுல்லா ஒரு ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த ஷேப் இருந்தாதான் நமக்கு பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம டக் பிடிச்சிட்டு இதை இப்படி ஃப்ரண்ட்ல விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் ஸ்டிஃபா இருக்காது. இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதனால இந்த டாட் வந்து இந்த கார்னர் கொடுக்கறது கரெக்ட் தான். உங்களுக்கு சப்போஸ் அது அப்படி தேவையில்லை அப்படின்னா இதை நீங்க ஸ்ட்ரைட்டா வெட்டியே நீங்க வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதை வந்து இதில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது இதில் ஆம்ஹோலில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஷோல்டர்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த இடம் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு பட்டியினுடைய அளவு நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா இங்கே 1 இன்ச் வந்து நமக்கு டாட்டுக்காக போயிடும். அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது இங்கே 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்டா ஒரு 9.25 வருது. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது இங்க 3 இன்ச்சு. இந்த இடையில வர போர்ஷனை விட்டுருங்க, இது ஸ்டிச்சிங்ல போயிடும். அது ஒரே பாயிண்ட் தான். 3 இன்ச்சு இங்க பார்க்கும்போது நமக்கு 9.25 வருது. சப்போஸ் 10 இன்ச்சு பக்கம் வருது. அப்ப நமக்கு வந்து இந்த அளவு தான் நமக்கு தேவை. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு வருதுங்களா? இங்கேயும் நமக்கு 10 இன்ச்சு நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இதுல எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். 10 இன்ச்சுக்கு மேல வர்றதை மட்டும்
லைட்டா வெட்டிக்கோங்க, ஈவனா வச்சுக்கோங்க. இதுவும் இதுவும் ஈவனா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 3/4 இன்ச்சு தான் தேவைப்படும், 1/4 இன்ச்சு தான் தேவைப்படும்னு எல்லாம் கால்குலேஷன் போட்டா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். உங்களுக்கு கொஞ்சம் போக போக உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க ஓப்பன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு போயிரும். அப்ப இங்க 1 இன்ச்சுக்கு பதிலா நம்ம 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணா போதும். அப்ப 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணா எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு யோக் தேவை. ஒரிஜினலா அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை. ஆனா நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்க இங்க எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தா தப்பு கிடையாது, அது இருந்துட்டு போட்டும். இதை விடவே இது குறைஞ்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இங்க டாட் பிடிச்சி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனா வரும். சப்போஸ் நீங்க அப்படி எக்ஸஸா விட்டுருந்தீங்க அப்படின்னா சைட்ல இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் அன்ஈவனா வரும், அதை மட்டும் வெட்டினா போதும். மற்றபடி ஃபிட்டிங்லயோ ஃபினிஷிங்லயோ உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் அதுல வராது. அதனால பேக் லென்த் என்ன வருதோ அதே லென்த்துக்கு நீங்க பட்டி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது நீட்டா தான் வரும், அளவும் கரெக்டா தான் வரும். இப்ப பட்டி வந்து நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்னா, கரெக்டா நம்ம பேக் கட் பண்ண சைடு பீஸ் இருக்கும், அதுல வந்து நீங்க 10 இன்ச்சுக்கு நீங்க மார்க் போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு சைடுல வந்து நம்ம இங்க எத்தனை வைக்கிறோமோ அதோட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்ப இங்க 3 இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா 4.5 இன்ச்சுக்கு உயரம் வர மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. சைடுல பாத்தீங்கன்னா முன்ன பின்ன வெட்டி இருந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம மறுபடியும் மெஷர் பண்றோம். இப்போ நான் மெஷர் பண்ணும்போது கரெக்டா வச்சு பண்ணும்போது 3 இன்ச்சு வருது, சரிங்களா? அப்போ 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா 4.5 இன்ச்சு. ஒரு பட்டிக்கான மொத்த கிளாத் தான் 4.5 இன்ச்சு. இந்த இந்த பாக்ஸுக்குள்ளதான் நம்ம யோக் வந்து இப்போ இங்க இருந்து இந்த ஸ்லாண்டிங் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது இல்லைங்களா? அந்த ஸ்லாண்டிங்கை இங்க கொடுத்துக்கோங்க 3 இன்ச்சுக்கு. இப்போ இதனுடைய உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, இங்க என்ன உயரம் வருதோ அதே 1.5 இன்ச்சு இங்க வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க இப்படி மார்க் பண்ணிட்டு இதை இப்படி எடுத்து நீங்க வச்சு பார்த்தீங்கன்னாவே போதும், சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸா வேணும், அது ஸ்டிச்சிங்க்கு போகும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாண்டிங் உங்களுக்கு கரெக்டா இருந்தா போதும். இதுல டவுட் இருக்குங்களா? இந்த ஸ்லாண்டிங் வந்து இதுக்கு கரெக்டா வரணும். இல்லாட்டினா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாண்டிங்கை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க உயரம் வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வர்றத லைன் போட்டுட்டு இதுல நீங்க இதுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணாவே போதும். அப்ப இந்த லைனை வந்து இதுல போட்டுருங்க. இவ்வளவுதான் யோக்கு. இந்த கிராஸ் வந்து இங்க வந்துடணும். ஒரு 1/4 இன்ச்சு இங்க தைக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், அதனால ஒரு 1/4 இன்ச்சு அதிகமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து இங்க வைக்கும்போது இந்த அளவு நமக்கு கரெக்டா வந்துடும். எக்ஸஸா வர்றதை நம்ம வெட்டிடலாம். ஏன்னா நமக்கு பட்டியினுடைய அளவு என்ன அளவு தேவையோ அதுதான் வரும். அதுக்கு மேல வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணிடலாம். நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது யோக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் லைன் போயிடும். அதுக்கப்புறம் 7.5 இன்ச்சு பாத்தீங்கன்னா இடுப்பினுடைய சுற்றளவு. அதுக்கு மேல 1.5 இன்ச்சு இருந்தா போதும். மீதி வர்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இங்க எக்ஸஸா வர்றத கட் ஆயிரும். உங்களுக்கு தேவை இந்த அளவு தான். இதை விட குறைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இடுப்பு சுற்றளவு பத்தாம போச்சு, கப் ஷேப் பெருசா வந்ததுல யோக்க கவனிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும்னா நீங்க ஃபைனலா யோக்குக்கு என்ன அளவு வேணுமோ அது இருக்குதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இங்க ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு உள்ள போயிடும். அதை விட்டுட்டு 7.5 இன்ச்சு இடுப்பினுடைய சுற்றளவு, 1.5 இன்ச்சு எக்ஸஸா நமக்கு தைக்கிற அளவு, இதுக்கு மட்டும் நமக்கு கிராஸ் போட்டோம்னா போதும். ஏன்னா மேல வந்து இப்படி வி ஷேப் வருது, இந்த இடம் அகலம் அதிகமா தான் இருக்கும், இந்த இடம் கம்மியா தான் இருக்கும். அப்ப இப்படி கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடுப்பு சுற்றளவுல எந்த ஒரு ஷார்டேஜுமே வராது.
அது இன்னொரு தடவை சொல்லிடுறீங்களா? நான் இன்னொரு யோக்கே வெட்டி காட்டிடுறேங்க.